யாரு, எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என்ன விஷயமா வந்திருக்கேன், என்னுடைய தந்தையார் பெயர் என்ன, தாயார் பெயர்னு எடுத்து சொல்லணும் இல்லையா? சொன்னாதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், மனசுல உள்ள ஆசைகளும் எல்லாமே சொல்ல வந்திருக்கேன். எடுத்து சொல்லிடுவோமா? தெலுங்காபுரி சீமையை சேர்ந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் நாங்கள் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம். சரி, அதாவது பெட்டிக்காரனே, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? என்ன சொன்னா தானே தெரியும். அதாவது ஒரே பிரசவத்தில் ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை அல்லது 3 குழந்தை பிறந்து கூட நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம். எவ்வளவு ஒரு அதிசயமான பிறப்பு! அது மட்டும் இல்லைங்க, உண்மையாவே இது ஒரு தெய்வீகமான பிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எங்களை பெற்றெடுக்கும் பொழுது என்னுடைய தந்தையாருக்கு 60 வயது, சரி, என்னுடைய தாயாருக்கு 55 வயது. இத்தனை வருடங்களாகவே குழந்தை செல்வமே இல்லைன்னு சொல்லி வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைங்க நாங்க. சரி, வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைங்கனால நாள் ஒரு வண்ணமாக, சரி, பொழுதொரு மீனியாக வளர்த்து வருகிறார்கள். சரி, எப்படி தெரியுமா? எப்படி? நதியோரம் பிறந்தே கொடி போல வளர்ந்தே, மலையோடு வெயிலோடும் மனம் போல் நடந்தே, கொடி போல வளர்ந்தேன், மழை இல்லை நதி இல்லை மணல் போல் நடந்தேன். நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன், மலையோடு வெள்ளோடு மனம் போல் நடந்தேன். நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன், மலையோடு வெள்ளோடு மனம் போல் நடந்தேன். உறங்காத உறங்காத
இப்படிலாம் வரத்துலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைனால என்னுடைய தந்தையார் தாயார் சீரும் சிறப்புமா வளர்த்து வந்தாலும் சரி, அதாவது உண்மையான விஷயம் உங்கள்ட்ட சொல்ல போறேன். சொல்லுங்கம்மா. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா சொன்னாதானே தெரியும். உலக வழக்கு என்ன? உலக வழக்கு என்ன? உலக வழக்க அண்ணன் தங்கச்சி மேல பாசமா இருப்பாங்க, மாமன் மேல. அதெல்லாம் சும்மா பாண்டியனே. உலக வழக்கு என்னன்னு? உலக வழக்கு அவருக்கு தெரியும் தெரியாது. அதாவது உண்மையான விஷயம் ஒண்ணு சொல்லட்டுமா? நல்லவர்களா இருக்கட்டும், கெட்டவர்களா இருக்கட்டும், பிடிச்சவர்களா இருக்கட்டும், பிடிக்காதவர்களா இருக்கட்டும், அதாவது கல்லடிக்கு கூட தப்பிடலாம். ஒரு சில கந்திஷ்டிக்கு தப்பவே முடியாது இல்லையா? நல்லா இருந்தாலும் பொறாம, கெட்டு போனாலும் பொறாம, அதுக்கு பேர் தான் கந்திஷ்டி. ஐயோ உங்களை சொல்ல வரலங்க. அதாவது கல்லடிக்கு தப்புனாலும் ஒரு சில கந்திஷ்டிக்கு தப்ப முடியாது. எதனால சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கோட்டை பெருமாள் வீட்டுல ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னு ஊர் மக்கள் பேசினால் என்ன ஆகும்? கந்திஷ்டி பட்டுடும். கந்திஷ்டி பட்டால் என்ன ஆகும்? நோய் வந்துடும் இல்லையா? நோய் நொடி வரும். கண்டிப்பா நோய் நொடி வந்துடக்கூடாதுன்ற காரணத்தினால் வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைங்கனால என்னுடைய தந்தையார் யாரு கண்ணுக்குமே தெரியாமல் எங்க 7 பேர்த்தையும் அழகா சீரும் சிறப்பும் வளர்த்து வருகிறார். சரி, அது எப்படிமா யாரு கண்ணுக்கும் தெரியாம உன்னுடைய தந்தையார் சீரும் சிறப்பு என்னன்னு வளர்த்து வருகிறார் உங்களுக்கு நீங்க கேட்கலாம். ஒரு சந்தேகம், யாரு கண்ணுக்குமே தெரியாம எப்படி இந்த பொம்பளை பிள்ளைங்க 7 பேர்த்தையும் சீர சிறப்பா அவங்க தந்தையார் வளர்த்து வருகிறார் கேட்கலாம் இல்லையா? எப்படி தெரியுமா? அரண்மனைக்கு அந்தப்புறம் சரி நந்தவனம் அமைத்து கொடுத்து, அதாவது அரண்மனைக்கு அந்தப்புறம் நந்தவனம் அமைத்து கொடுத்து மந்திரியார ஒருத்தர் போட்டு அமைச்சர்கள் சீரும் சிறப்பா வளைத்து கொடுத்து எங்க 7 பேர்த்தையும் யாரு கண்ணுக்குமே தெரியாம என்னுடைய தந்தையார் வளர்த்து வருகிறார். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைய பார்த்தா என்னுடைய அக்கா தங்க 7 பேர்த்த பார்க்கவே தேவையில்லை. 6 பேர்த்த ஒரே பிரசவத்தில் பிறந்தனால நாங்க 7 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். சரி, இன்னைக்கு ஒரு சரி சின்ன குட்டி ஆட்டம் அவளை பார்க்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி என் மனசுல உள்ள ஆசைகள்லாம் எடுத்து சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கொட்டி இருக்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போகுவே இதயம் இதயம் எரிகின்றதே
ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும் இல்லையா? இன்று என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமைங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கண்டிப்பா. ஆமா ஆமா, கதைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நீங்களா எங்க போவீங்க? நான் அதெல்லாம் சொன்னா நீங்க போச்சுக்குவ. நீங்க எங்க போவீங்க? போச்சுக்கோடா. அப்பனே நீங்க சொல்லவே வேணாம். அதாவது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நந்தவனம் போறது வழக்கம். சரி. நந்தவனத்துல போய் ஆடணும், பாடணும், ஓடணும், ஓடியாடணும், விளையாடணும். ஆமா. ஆடி பாடி விளையாண்டால் அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. கண்டிப்பாங்க. அதாவது இன்றோ வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும், ஆடணும், பாடணும், ஓடணும், ஓடியாடணும், விளையாடணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய தோழியாரை பார்க்கணும். தோழியாருக்கு சின்னதா ஒரு தூது விட்டு ஓடிடுவோமா? மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன், தாங்காது இனி தாங்காது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன், தாங்காது இனி தாங்காது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. சந்திரனும் விட்டது எங்கே, சந்தனமும் போனது எங்கே, சந்திரனும் விட்டது எங்கே, சந்தனமும் போனது எங்கே, ஒத்தையில நிற்கிற கண்ணே நீ திரையும் கெட்டிருக்குது, ஒத்தையில நிற்கிற கண்ணே நீ திரையும் கெட்டது விட்டு மணி புயல் பாடும் புறக்கேட்டு வருவாயா, தனிமையில் வந்து ஒன்று கேட்டால் தருவாயா, மீண்டும் மீண்டுமே அதை கேட்டு பாரமா. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன், தாங்காது இனி தாங்காது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. என் மனசு என்னிடமில்லை, ராத்திரியில் எத்தனை தொல்லை, என் மனசு என்னிடமில்லை, ராத்திரியில் எத்தனை தொல்லை, செண்பகமும் மல்லிகை மோட்டு வந்து வந்து வாட்டது எத்தை, செண்பகமும் மல்லிகை மோட்டு வந்து வாட்டது எத்தை, கனவுகள் போலே கவியே வரும் நேரம், மனதில் வேணும் இன்பாலும் வந்து பாயும், பாடி பாடத்தான் இந்த வாழ்க்கை வேணமா. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, வரும் தென்றலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன். தாங்காதே இனி தாங்காதே. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. ஷேர் போடுங்க. மருதன் அண்ணன். இந்த பத்தியா நீ சொன்ன உடனே இங்க பத்தியா தொட்டத பத்தியா நீ இருக்கவா புடிய கெடுக்கிறதுக்கே வந்திருக்க. நான் அண்ணா அப்படிலாம் கிடையாது, அவர் வாசிச்சதுக்கு நான் சொல்ல வந்தேன். மாமா
அந்த இடத்துக்கு போலாமா நம்ம போலாமா, போலாமா. போலாமா இறங்கியா போலாம் நாங்க எப்போ தெரியும் 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 அதனால எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போலாம் நம்ம எப்படி எப்படி வாசக்கது வேப்பிலையே அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு 10 டீ கொண்டு வந்து கொடுங்க இந்த பக்கம் எல்லாம் குளிர்தான் ரொம்ப இந்த தூங்குறவெல்லாம் கொஞ்சம் பிறண்டாவது கொடுங்க. ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு தூங்கக்கூடாது. தயவுசெய்து யாரும் தூங்கக்கூடாது. எந்திரிச்சு உட்காருங்க. கருப்பசாமி வர போகுது. கருவேப்பிலையே ஏமாவ பெத்த மல்லிகையே நீ பாரு நீ வாங்க போறேன் சரி நீ அழுகாதப்பா வந்து குட்டத்தோட வந்து வா அப்புறம் மாமாக்களே 4 பேர் நல்லா இருக்கீங்க தவறாக நினைக்க கூடாது நீங்கள் 4 பேரும் எனக்கு மாமன்கள் நல்லா சொன்னேன் 4 பேரும் தனித்தனியா வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லலாம் 4 பேரும் ஒட்டுமொத்தமா வர்றீங்க ஒட்டுமொத்தமா போறீங்க அதே வாங்கல் மாமா போங்கல் மாமா தீய சொல்லி வந்துருச்சு அப்படியே உங்களுக்கு இல்லையா
என்ன பாடா வேணும்? ஆமா. பூவே பூச்சூடவா அவள் நெஞ்சில் பால் பீச்சவா. என்ன சொல்றேன்? பத்தக்கரவன் வெள்ளக்காம அத்தடி நான் ஒரு சிந்து சாக்கட பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை. தண்ணி இருந்து தண்ணி இருந்தும் டப்பா இருந்தும் குண்டி கழுவவில்லை. அடங்கொம்மால பேசாம. ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும். ஆடணும் பாடணும் ஓடணும் உட்காந்து சட்ட சடன்னு அடிக்கணும். என்னத்த அது நாளைக்குடா லோசம். சரி. ஆமா, நான் வந்துட்டேன். இந்த 10 காசுன்னு ஒண்ணு வருமே, அப்படியா? ஓட்ட காசு காண. நான் வேணாம்னு சொல்லவே மாட்டேன். என்னமோ போடி. அடியே 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 இவளே என் வாழ்க்கை பழக்க பொழந்தவளே. மோரை பாரு, பாட்டை கூட பூதை ஒழுங்கா பாடுறான்னு பாரு. ஆமா, நானு அதை சொல்லு. நீனு கண்டிப்பா அதை வேணா சொல்லு. ஆமா. அப்புறம் விழுப்புரம் ஒரு முக்கிய அறிவிப்பு, என்ன? யாரும் கோவப்படாதீங்க. அடிக்கிற மாதிரி இருந்தா பின்னாடி வந்து இவளை தூக்கி போட்டு மிதிங்க. எதுக்கு? நான் கேட்கவே மாட்டேன். ஏன்? கொஞ்சமாச்சும் ஒரு அக்கறை இருக்கா? ஏண்டி அக்கறை இல்லாமையா வந்தேன்? யாரு வந்தது? நான் தான் முதல்ல நான் வந்தேன். தாண்டி முதல்ல வந்தேன். இழுச்சேன். இழுச்சாச்சு. வண்டி முதல்ல வந்துச்சு. ஆமா. ரெண்டாவது முருகேசி வந்தான். மூணாவது நான் வந்தேன். நான் தாண்டி வந்தேன். ஆமா. ஐயே, ஏய். நீ வெள்ளிக்கிழமை ஆமா நந்தவனத்துக்கு போகணும். போகணும். நம்ம அப்பா யாரு? அப்பா யாரு? ஓட்ட பெருமாள். மாநாள் அவரு. ஓட்ட பெருமாள். ஒரு பிள்ளை 2 பிள்ளைய பெற்றிருக்காரு. ஆமா. 7 பிள்ளை பெற்றிருக்காரு. அதுவும் யாரு கண்ணுக்கு தெரியாம வளர்க்கணும். ஒப்பந்தம் நானு. எங்க அப்பனுக்கு ஒரு பிரசவத்துல 7 பிள்ளையா? நீ வெப்பி அப்படி? ஏம்மா இது என்ன பெரிய விஷயம்? பரவாயில்ல, நம்ம வந்துட்டோம். நம்ம தெலுங்காய கூப்பிட்டுலாமா? ஆமா, தெலுங்கு. 4 ஆட்டம் போயிடலாமா நம்ம? அம்மா தெலுங்கு. ஐ ஆயிச்சி, காலையில போ. தெலுங்கு. ஐ ஏய்யா ஏண்டி
போதும் இதை விடவா? ஆமா ஆமா. ஏங்க கையில உள்ள போகிறாங்க வருவாங்க கூப்பிடுறாங்க காணிக்க போட்டோம் காணிக்க அங்கே உள்ள எல்லாரும் போய் தான் நீங்கள் எல்லாரும் நம்ம வாழ்க்கை போகணும் நம்ம காணிக்க போட்டுருக்கீங்க எனக்கு பிடிச்சிருக்கீங்க ஒரு முக்கிய அறிவிப்பு. ரோட்ல வந்து லாரி நிக்குதாம், பைக்கு ஆட்டோ நிக்குதாமா. அந்த கொஞ்சம் ஓரம் கட்டினா லாரி போயிடும். தயவு செய்து லாரிக்கு வழி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழியாரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தெரிஞ்சு. நம்ம வந்து 7 பேருமே அக்கா தங்கச்சி. இன்னும் 7 பேர் வந்து வரிசையா நின்று இடம் பத்தாதுக்கு 3 பேர் மட்டும் வந்திருக்கோம். கண்டிப்பா. ஆமா. எங்க போறாங்க பாரு, அவளை கூப்பிடு. டேய் 10 காசு. நாங்க இங்க நிக்கிறேன், அப்புறம் தூணை பிடிச்சிட்டியா? வா. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஒண்ணா தான் இருக்கோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போகணும், ஆடணும், பாடணும், ஓடணும், விளையாடணும். சௌரியத்துக்குலாம் நான் வர மாட்டேன். ஏன் இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்பா எங்க போக அப்பா சொல்லிருக்காரு? வந்து ஏய், வேட்டைக்கு போக சொன்னாரு. வேட்டைக்கு எங்க போக சொல்லிருக்காரு? இன்னைக்கு நந்தவனத்துக்கு போகணும். நந்தவனம் போகணும். அது என்னது? காடு தானே. நீங்க வந்து நந்தவனத்துக்கு போக, நான் வந்து வேட்டைக்கு போறேன். அதை மட்டும் பண்ணு. ஏய், சரி, நந்தவனத்துக்கு போகணும் இன்னைக்கு. அரண்மனைக்கு அந்த அப்புறம் நந்தவனத்துல போய் ஆடி பாடி விளையாடணும். ஆமா ஆமா, நம்ம மட்டும் போனா நல்லா இருக்கும். நல்லாவே இருக்காது. எல்லாரும் சேர்த்து வாங்க, இறங்கி வா, ஏறி வா. ஏய், எல்லாரும் வந்தா இடம் தாங்க. இவங்களாம் வராங்களான்னு கேளு. எப்ப பக்கத்துல உட்காரங்களே, ஒட்டி கடைக்காரர வாங்கம்மா. நந்தவனத்துக்கு வர்றீங்களா? எங்க நாயனுக்கு வர்றீங்களா? பூவில் வேணுமா? ஏய், நீ வச்சிருக்கல, வா. ஏய், அவங்க வராங்களா? வளவளன்னு பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தா? அதுதான் கேடு. ஏய், பிள்ளைக்கு தான் கேளு. உடம்புக்கு கேடுன்னு சொல்லுவாங்க. போலாமா? எப்பதான் நீ போகலான்னு இருக்க ஐடியா? தள்ளு போடுறேன். சக்கரை கட்டி சந்தன பெட்டி, ஆஹா, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. அப்படியா? எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு. என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தா பஞ்சத்தா ஆமாமா என்ன செய்ய. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு. என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தனிப்பு. கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தா பஞ்சத்தா ஆமாமா என்ன செய்ய.
இவளான கண்ணி பொண்ணு நானு வளர ரோசா கண்ணு பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் நான் எத்தனை நாளான காத்திருந்தேன் நாளான கண்ணி பொண்ணு ஆ
சூப்பரா நொண்டி அடிக்கிறேன். இன்னைக்கு நந்தவனம் பரவாயில்லையே. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இது போதும் இல்லையா? அடுத்த வாரம் அப்பா வந்தாரு. அப்பா வந்தா என்ன பண்ணுவாரு? அப்ப வந்தா ஆட்சியில ஏய் அடிச்சு விடுவாரு. எங்க உணவுல ஆட்சி வாட்டுங்க உன்னையுமா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே நந்தவனத்துல இருந்து ஆடி பாடுவாங்க. அது சீக்கிரமா ஓடிடுவோமா? நீங்க ஓடி போய் அப்பா மண்ணில் பட்டுக்கங்க. அப்புறம் மாமாக்களே எல்லாரும் இந்த வாரம் போயிட்டு ஆமா, நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துருங்க. அடுத்த மாதம் இதே நாள்ல வா. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. எழுத்தக்க சையா 4 பேரும் அடிச்சுக்காம பிடிச்சுக்குங்க. சரி சரி. ஆத்தாடி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுது சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி வருகின்ற நேரம். சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தாலும் தூங்கக்கூடாது என்பது இந்த நாளுக்குடைய சிறப்பு. அதாவது தெய்வத்தை யாருமே நேரில் பார்த்தது கிடையாது. மகா சிவராத்திரி அன்று யாருமே தயவுசெய்து தூங்கக்கூடாது. இது வரைக்கும் தூங்குனது போதும். இப்பொழுது கருப்பசாமி வருகின்ற நேரம். இந்த இடையில படுத்துறவங்கள தயவுசெய்து யாருமே தூங்கக்கூடாது. வீட்டில் படுத்திருந்தாலும் சரி, தாய்மார்கள் இந்த பூக்குழிக்கு நேரம் தயவுசெய்து அந்த உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் விசிலாட்டமாக இங்கே தள்ளி உட்காருங்க. எல்லாம் எந்திரிங்க, எந்திரி எந்திரி எந்திரி. மகா சிவராத்திரி அன்றைக்கு நம்ம தூங்கினா நம்ம பிடித்த பிடி எப்பவுமே விலகாது. தயவுசெய்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம கூட இருக்கும். மகா சிவராத்திரி என்பது எல்லாருமே விழித்திருந்து விடிய வரை அந்த மக ஈஸ்வரனுக்கு நம்ம பணிவிடை செய்தால் நம்முடைய பிடித்த இப்படி கண்டிப்பாக விலகும். தயவுசெய்து எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரி எந்திரி எந்திரி. அண்ணே, விழா கமிட்டியர்கள் ஒரு 30 பேர் வாங்க. ஏன்னா கருப்பசாமி ஆங்கார கோவத்தோட எந்த திசையை நோக்கி போகும்னு தெரியாது. ஒரு சாமியை பிடிக்க 10 பேர் வேணும். அக்னி இறங்கி வருகின்ற நேரம் ஆங்கார கோவத்தோட கருப்பசாமி எத்தனையோ தெய்வத்தை பார்த்திருக்கலாம். ஆனால் தெய்வத்தை யாருமே நான் நேரில் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர் மந்தையிலே சிறப்பாக கருப்பசாமியை பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ ஊர்ல 2 கருப்பசாமி போட்டிருப்போம். ஆனா நம்ம ஊருக்காக வேண்டி 5 கருப்பசாமி. ஒரு கருப்பசாமி 30 பேருன்னா 5 கருப்பசாமிக்கு 150 பேர் வேணும் பிடிக்கிறது. பிறந்ததி மலையணமா, பிறந்ததி மலையணமா, நான் போய் வளர்ந்தேன் மதுரை. பிறந்தாய் மலையாளம், பிறந்தாய் மலையாளம், பிறந்தாய் மலையாளம், பொல்லாத கருப்பான் நான் போய் வளர்ந்தேன் கீழாடு. எனக்கு நெத்திங்கி அட எனக்கு நெத்திங்கி நிலமலையா, நெத்திங்கி நிலமலையா, எனக்கு நேர ஒரு முப்பதையா. அட உனக்கு நெத்திங்கி நிலமலையா, அட உனக்கு நெத்திக்கு நிலமாலை, நெத்திக்கு நிலமாலை கருப்ப உனக்கு நேரமெல்லாம் முப்பசையா. ஆடாத பெய்களையும் ஆடாத பெய்களையும் ஆட்டி வச்சு பாப்ப ஒன்னா. ஆட இன்னைக்கு ஆடாத பெய்களையும் ஆடாத பெய்களையும் ஆட்டி வச்சு பார்ப்ப வேண்டா. ஓடாத பெய்களையும் ஓடாத பெய்களையும் ஒட்டி வச்சு பார்ப்ப வேண்டா. ஆட இன்னைக்கு ஓடாத பெய்களையும் ஓடாத பெய்களையும் பொல்லாத கருப்பாம் நான் ஓட்டி வைத்து பார்ப்ப வேண்டா. நான் நடந்தால் நடிகொழும்போ, நடந்தால் நடிகொழும்போ, நாகமணி ஓசையலோ. ஆனா இன்னைக்கு நடந்தாய் நடகுழுங்கும், நடந்தாய் நடகுழுங்கும், பொல்லாத கருப்பா இன்னைக்கு நாகமணி ஓசையிடும. அரணாக நடகுழுங்க
ஆனா எனக்கு இடந்தாய் இடகுலங்கும் இடந்தாய் இடகுலங்கும் எனக்கு இருபுறமும் ஓசையிடுமா பிறந்ததி மலையாளம் இருக்கும் மலையாளம் போய் வளர்ந்தாய் மதுரை மதுரை பிறந்ததுடா மலையாளம் அவளையாளம் போய் வளர்ந்தாய் நாடு இறக்கி நாடு பிறந்ததி மதுரை மதுரை பிறந்ததுடா மலையாளம் போய் வளர்ந்தாய் தென்னதுரை கல்பா தென்னதுரை ஆட்டக்கட்டா தண்ணீர் போட்டா கருப்பா தண்ணீர் போட்டா நீ தருவா கருப்பா நீ தருவா ஆட்டக்கட்டா தண்ணீர் போட்டா கருப்பா தண்ணீர் போட்டா நீ தருவா கருப்பா நீ தருவா ஆட்டக்கட்டா மொட்டா அனருதடா நீ தருவா நீ தருவா Hey!
பாடுகளம்மா. அன்றையிலோ தங்களுக்கு கர்ப்பவான்களுக்கு